நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறார். 6ல் வேலை, கடன் நோய் எதிரி, ஆனால் அவர் சுபர். அதனால் வேலைகள்லாம் நல்லா இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்த வேலைகளில் இருந்த பலு, கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க தொல்லைகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்காது. இன்னொன்று உங்கள் ராசியை சுக்கிரன், புதன் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால் இன்னும் உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் உயரக்கூடிய உற்சாகமான வாரம். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் ராசிநாதனை குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி தனப்பற்றாக்குறையெல்லாம் தீரும். ஒரு வருஷமாக அங்கே, அதாவது சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருந்து குரு 9ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தை ஒரு வருஷமாக பார்ப்பார். அது ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். தனப்பற்றாக்குறை ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இளைய சகோதரனால் பிரச்சனைகள், தொந்தரவுகள் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அரசு தேர்வு, ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரங்களும் இப்போ சாதகமான காலங்கள் இல்லை. இன்னொரு 6 மாதத்துக்கு பிற்பாடு சனி பேச்சினானதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிறார். அதனால் நல்லது பண்ணாட்டியும் கெடுதல் பண்ண மாட்டார். அதாவது 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி பயிற்சி வரல, அப்போ ராகுவும் பயிற்சி ஆகிடுவார். அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதேமாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் ஸ்தான பலமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல லக்ன சுபர் தான் அவர். அதனால் போன மாதம் வரைக்கும் குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ குலதெய்வத்தை போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள் அமையும்.
அதே மாதிரி குழந்தைகள் மீது கவலைப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ அது வந்து குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் வந்து அவங்க மனசை புரிஞ்சிக்கிட்டு இணக்கமான சூழல், குலதெய்வங்கள் இந்த மாதிரி இணக்கமான சூழல்கள் இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதை சொன்ன வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள், கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட்டு தொழிலில் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்கள்லாம் ஆயுதத்தை கொஞ்சம், அதாவது ஸ்பானரு, ஏதாவது கோழி கடை வச்சுருந்த அந்த மாதிரி ஷார்ப்பான ஆயுதங்களை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை சரி பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக, இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவே தான் இருக்கும். போன 2 வருஷமாகவே பிரச்சனையாக தான் இருக்குது. தந்தை மகன் உறவு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் அது வந்து சரியாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழில்கள் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் 1 வருஷம் குரு அங்கேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் தொழிலெலாம் அமோகமாகவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி வந்து 5ல் இருந்துட்டு 11 பார்க்குறாரு. அதனால் வந்து நல்ல லக்ன சுபர் தான். அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு பண்ணிட மாட்டார். அதனால் உங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து சாதகமான காலகட்டங்கள் தான். வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. மோட்சஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து போய் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். அதாவது என் புள்ள பணம் தர மாட்டேன்றான், நான் போய் வரணும், இல்லை நான் பணம் வெளியிலேருந்து வரணும், நம்ம காசு தான் வந்தால் நம்ம போய் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி பெரியவங்கள்லாம் இப்போ மோட்சஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.